Engineer Thangamuthu, Study Circle and IPS Academy, அரசு பணி வெற்றியின் முதல் படி. Good morning ma. Good morning all. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC ஸ்பெஷல் மேத் பேட்ச் 25 out of 25. So இயர்லி வந்து பாத்தீங்கன்னா 3 பேட்ச் நம்ம அகாடமில போயிட்டு இருக்கு. So இப்போ உங்களுக்கு 150 மணி நேரம் ஃப்ரீ கிளாஸ் நீங்க பாக்குறீங்க. So அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து up to 200 hours வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். So அதனால அதை நீங்க ரெகுலரா பாருங்க. இந்த இயர் வரை உங்களுக்கு அது ஃபுல்லாவே ஃப்ரீயா தான் போகும். ஃபுல்லா பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். So அது இல்லாம இந்த பேட்ச் எதுக்காக ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா என்கிட்ட இன்டராக்ட் பண்ண முடியும். சோ உங்களுக்கு ஒரு டவுட் அப்படினா அப்பவே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ அது மாதிரி இப்ப 200 hours ஒரு டாபிக்கே என்னால எடுக்க முடியுது அப்படின்றப்போ அந்த 200 hours விஷயத்தை உங்களுக்கு வந்து ஒரு 100 hoursலயோ 80 hoursலயோ ஷார்ட்டா கொடுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் சமச்சீர் புத்தகம் நம்ம கையில வந்து எல்லார்ட்டையுமே 6 to 12 வரை சமச்சீர் புத்தகம் இருக்கும். அந்த புக்கை தாண்டி क्वेश्चन வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. சமச்சீர் புத்தகத்துல இருந்து 200க்கு 185 क्वेश्चन வரப்போகுது அப்படின்னா அந்த 185 क्वेश्चन சிலபஸ்ல கட் பண்ணி படிக்கிறீங்க இல்லையா? சோ அதுதான் வந்து இந்த பேட்ச் கிளாஸ். சோ உங்களுக்கு 200 hours நான் கொடுக்க போற கிளாஸ்ல எல்லா டாபிக்கையும் கிளியரா முடிச்சிருவேன். 200 hours to 250 hours. பட் அந்த 250 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஒரு 40 to 60 ஹவர்ஸ்க்குள்ள என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி தான் இந்த பேட்ச்ல நான் கொடுக்க போறேன். சோ பேட்சை பொறுத்தவரை உங்களுக்கு 4 மாசம் டியூரேஷன், ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் பிராக்டிஸ் செஷன். பிராக்டிஸ் செஷன் கிளாஸுக்கு ஈக்குவலா நீங்க உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சோ என்னைய பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச், அடுத்த நாள் ஒரு பேட்ச், எங்களுக்கு 2 பேட்ச் போகும். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு ஒரு பேட்ச் போகும். செவ்வாய், வியாழன், சனி அதுல ஒரு பேட்ச் போகும். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிருக்க பேட்ச்ல ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் பிராக்டிஸ் தான் இருக்கும். சோ அது ரெகுலரா வந்து 120 days அப்படின்னா 60 நாள் கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2.5 hours மினிமம் 2.5 hours இருக்கும். ஒரு சில நாள் 3 hours இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வருது அப்படின்னா ஈவினிங்லயும் ஒரு சில ஷெட்யூல் நம்ம அலோகேட் பண்ணுவோம். அதுபடி போகும். அது எல்லாமே எங்களோட அகாடமி சைடு நாங்க பண்றதை பண்ணிடுவோம். உங்களுக்கு 60 நாள்ல சிலபஸ் முடியும். அதை 80 நாள் 90 நாள் வரைக்கும் கொண்டு போறதும் சரி, இல்ல அந்த 60 நாள்ல முடிச்சுட்டு நான் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கொடுக்கறதும் சரி, அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். நார்மலா இந்த பேட்சுக்குள்ள இதுதான் வரும். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படிங்கிறது நாங்க இண்டிவிஜுவலா போடுறது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலுமே ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ அதுக்கான ஷெட்யூல் கடைசியா அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? யாருக்காவது வில்லிங் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க 150 hours to 200 hours ஃப்ரீ கிளாஸ் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்றது நோ இஷ்யூ. கண்டிப்பா படிங்க. அதுலயுமே நான் உங்களுக்கு 100% எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அதுல நீங்க எதையுமே யோசிக்க வேணாம். நீங்க கரெக்டா நோட்ஸ் எடுத்து ப்ராப்பரா பண்ணீங்கன்னா அந்த நோட்ஸ் போதும். பட் அந்த நோட்ஸை எக்ஸாம் வரை எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்தெந்த ஃபார்முலாலாம் திரும்ப திரும்ப மறக்கும். ஸோ அதையெல்லாம் பேட்ச்ல நான் என்ன செய்வேன் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லி உங்களை ஒர்க் அவுட் பண்ண வச்சு கொண்டு வருவேன். இதுதான் பேட்சுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். உங்க புக்கை கையில கொடுக்கறது தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க 200 கிளாஸ். பட் அது தெளிவா கொடுத்துருவேன். நீங்க எடுத்து நீங்க நல்லா எழுதி சூப்பரா படிங்க. 25 out of 25 ஈஸியா வாங்கலாம். இல்ல என்னால படிக்க முடியல, என்னதான் நீங்க கொடுத்தாலுமே எனக்கு அந்த ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கல, நான் படிச்சா எனக்கு புரியல, எனக்கு கரெக்டா டெய்லி இந்த டாபிக் நீங்க கைட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அந்த டாபிக் முடிய டெய்லி டெஸ்ட் வைங்க. ஸோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டாபிக் முடிச்சுட்டேன், இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல டவுட் இருக்கு, டவுட்டை டைரக்டா கேட்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் யாருக்காவது வில்லிங் இருந்தா கண்டிப்பா அந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% எஃபெக்டிவா இருக்கும். 9626999743. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு குரூப்ல வந்துடும். சரிங்களா? உங்களோட வாட்ஸ்அப்ல வந்துடும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்போனாலும் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் ஆல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 59வது வீடியோ. சரிங்களா? 59th வீடியோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 2வது வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துட்டோம். இந்த வீடியோ இதை கம்ப்ளீட் பண்ணாலே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போதும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நம்ம 8th புக்ல வாழ்வியல் கணிதம். ஸோ அந்த ரெண்டையுமே வீடியோவா கொடுக்குறேன். பட் டாபிக்ஸ் நிறைய கேட்கறதுனால அடுத்தது டாபிக் போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம வாழ்வியல் கணிதம் பார்க்கலாமா, இல்ல வாழ்வியல் கணிதம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எதுல கொடுத்துருக்கேன்னா அந்த ஒரு சீரிஸ் உங்களுக்கு ஈவினிங் வந்து நான் ரெடி நீங்க ரெடியான ஒரு சீரிஸ் போயிருக்கும். ஒரு 4 வீடியோ அதுல வாழ்வியல் கணிதம் போயிருக்கு. அது பாருங்க. அந்த வாழ்வியல் கணிதத்துல எல்லாம் கவர் ஆயிரும். அதுவும் நம்ம இதுல பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். அது ஓகேன்னா அதுல பாத்துட்டீங்கன்னா அடுத்த டாபிக் போயிருவேன். சிம்பிள் காம்பவுண்டுக்கு. இல்ல மறுபடியும் கொடுக்கணும்னா மறுபடியும் கொடுத்துட்டு தான் போகணும். கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்றேன். சரிங்களா? நம்ம அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 10 இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு போதும். இதுலயே உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். கொஸ்டின் நம்பர் 10 ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 2வது வீடியோ. இது உங்களுக்கு ஹோம்வொர்க்கா கொடுத்துருந்தேன். ஒருவர் ஒரு பொருளை 20% லாபத்திற்கு விற்க திட்டமிடுகிறார். சரிங்களா? He planned to sell the product in 20% profit, but he sold the product in double time of his plan. Okay. இப்போ அவர் வந்து எவ்வளவுக்கு பிளான் பண்றாருன்னு பாருங்க. அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே எவ்வளவு? 100%. ஓகேங்களா? பட் அவர் பண்ற பிளான் எவ்வளவு? 120%. அப்போ இதுலதான் 20% என்ன இருக்கு? லாபம் இருக்கு.
நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட் 20%, வாங்குறது எப்பயுமே 100%, 20% லாபத்துல 120% விற்கலாம்னு திட்டமிடுறாரு. ஆனா எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு லாபத்திற்கு விற்கிறார். இன்டு 2 எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு தொகையை பெறுகிறார். லாபம் சொல்லக்கூடாது இந்த இடத்துல, தொகை. கொஸ்டின் அப்படிதான் மாத்தணும். ஏன்னா டபுள் டைம் ஆஃப் ஹிஸ் பிளான், நாட் ப்ராஃபிட். சரிங்களா, அவர் பிளானோட டபுள் ஆகுது. அப்போ இந்த 120 அப்படிங்கிறது எவ்வளவு மாறும்? 240% மாறுது. இப்போ இங்க இருந்து கெஸ் பண்ணுங்க, இங்க இருந்து அப்படியே செக் பண்ணுங்க. 100% 240% மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? எக்ஸ்ட்ரா 140% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். சரிங்களா, இப்போ ரூபாயா கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த தொகை வந்து பாத்தீங்கன்னா பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, 20% லாபம்னா 120 ரூபாய்க்கு விற்கலாம்னு பிளான் பண்றாரு. பட் பிளான் பண்ணதை விட டபுள் டைமுக்கு விற்கிறாரு. அப்ப எவ்வளவு விற்பாரு? 240 ரூபாய்க்கு விற்பாரு. 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 240 ரூபாய்க்கு வித்தா இது செல்லிங் பிரைஸ், இது காஸ்ட் பிரைஸ். அப்ப எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? 140 ரூபாய். சோ இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 140%. சரிங்களா, அவர் பிளான் பண்றதை விட டபுள் டைம் தொகைக்கு விற்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுமையா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 11. ஒரு பொருளை 6% லாபத்திற்கு விற்க முடிவு செய்து இறுதியாக 4% லாபத்திற்கு விற்கிறார். இதனால் பொருளின் விலையில் 3 ரூபாய் குறைகிறது. நல்லா பொறுமையா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு பொருளை வந்து 6% ப்ராஃபிட்ல விற்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. ஆனா கடைசியா எவ்வளவு விற்கிறாரு? 4% லாபத்துல விற்கிறாரு. அவர் லாபம் அப்ப என்ன ஆயிடுச்சு? 6% லாபம்னா ஒரு பொருள் வாங்கிய விலை எப்பவுமே 100%. அவர் பிளான் பண்ணது 106%, ஆனா அவர் வித்தது 104%. இப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு? டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2% கம்மியா வித்திருக்காரு. சரிங்களா, அதனால பொருளோட விலை எவ்வளவு குறையுது சொல்றாங்க? 3 ரூபாய். இது புரியுதான்னு பாருங்க. 106க்கு பிளான் பண்றாரு, 104க்கு விற்கிறாரு. அப்போ இந்த 2% லாஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? இந்த 2% தான் நமக்கு எவ்வளவு ரூபாய்? ரூபாய் 3. 2% 3 ரூபாய். அப்ப பாருங்களேன், இது 5ஆல பெருக்குனா 2 × 5 10%, 3 × 5 எவ்வளோ? 15 ரூபான்னு சொல்லலாமா? சிம்பிள், அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சது. 10% 15 ரூபாய், இன்னும் ஒரு 0 சேர்த்தா 100%, 15ல ஒரு 0 சேர்த்தா 150 ரூபாய். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். கரெக்டா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு பொருளோட விலை ஆக்சுவலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது, அதான் கேட்கறாங்க. ஓகேங்களா, பட் அதை வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா 6% லாபத்துல விற்கணும்னு பிளான் பண்றாங்க. ஆனா எவ்வளவு விற்கிறாங்க? 4%. அப்போ அப்ராக்சிமேட்டா யோசிங்க, 6 பிளானு, ஆனா விற்கிறது 4. 6க்கும் 4க்கும் வித்தியாசம் என்ன? வெறும் 2%. அந்த 2% குறையிறதுனால அமௌண்ட் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 3 ரூபாய் குறைஞ்சிருக்கு. 2% 3 ரூபானா 1% எவ்வளவு? 1 ரூபாய். 1% 1 ரூபாய் 50 பைசா. 10% 15 ரூபாய். 100% 150 ரூபாய். அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா, ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். பொறுமையா யோசிச்சு பண்ணுங்க, தப்பு பண்ணிடக்கூடாது. ஈஸியான கொஸ்டினா தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல இதை நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அருண் 10 பழங்களை 50 ரூபாய்க்கு வாங்கி 9 பழங்களை 50 ரூபாய்க்கு விற்றால், இந்த இடத்துல ஒரு கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். வாங்கிய விலையும் விற்ற விலையும் சமம். செல்லிங் பிரைஸ், இதை எழுதி பாக்ஸ் பண்ணிக்கோங்க. செல்லிங் பிரைஸ் வாங்கிய விலை ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் விற்ற விலை. விற்ற விலை ஈக்குவல் டு வாங்கிய விலை, காஸ்ட் பிரைஸ். அதாவது விற்ற விலை ஈக்குவல் டு வாங்கிய விலை. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்தா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா நல்லா புரிஞ்சுக்கணும். டிஃபரன்ஸ் டிவைடட் பை விற்ற பொருள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விற்ற பொருள், விற்ற விலை கிடையாதுமா, விற்ற பொருள் இன்டு 100. சரிங்களா, இதுதான் உங்க மைண்ட்ல நின்றுச்சுன்னா இதுக்கப்புறம் ஈஸி. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கீழே விலை வச்சு பார்த்திருப்போம், அதனால வாங்கிய விலை வைப்போம் 100%. இப்போ என்னன்னா இங்க வந்து வாங்கிய விலையும் விற்ற விலையும் சமம் ஆயிடுச்சுல, விலை சமம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இது வரைக்கும் பண்ணதுல பொருள் சமமா இருக்கும். இப்ப 10 பேனா 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 10 பேனாவை 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அங்க பேனா மாறல, விலை மட்டும் தானே மாறிச்சு. இது வரைக்கும் பார்த்தது விலையில ஏற்படக்கூடிய மாற்றம், அதுதான் லாபமா நஷ்டமானு சொன்னோம். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா விலை மாறல, பொருள் மாறும். ஓகேங்களா, இது டிஃபரெண்ட் கான்செப்ட். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வாங்கிய விலையும் விற்ற விலையும் சமமா இருக்கும். பட் ப்ராடக்ட்டை பொறுத்தவரை செல்லிங் ப்ராடக்ட், காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட், இது ரெண்டும் பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவல். சரிங்களா, நல்லா இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ஈஸி. தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டிஃபரன்ஸ் பை விற்ற பொருள் இன்டு 100 ரொம்ப ஈஸி. இப்போ டிஃபரன்ஸ் அப்படின்னு பாருங்களேன், இங்க 10 பழங்கள், இங்க 9 பழங்கள். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. இந்த ஃபார்முலா டிஃபரன்ஸ்னா வேறுபாடு. சரிங்களா, டிஃபரன்ஸ் பை விற்ற
பொருள் இன்ட்டு 100. இதான ஃபார்முலா. விற்ற பொருள் இங்க எவ்வளவு? அருண் 10 பழங்களை 50 ரூபாய்க்கு வாங்கி, இது பாதி முடிஞ்சிருச்சு. இது வாங்குனது 10 பழம். அப்ப 9 பழங்களை தான் விற்கிறாரு. 9 இன்ட்டு 100. 1/9க்கு பர்சன்டேஜ் டேபிள்ல என்ன படிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. 1/9க்கு பர்சன்டேஜ் டேபிள்ல 11 1/9%. அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ இது மாதிரி உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் சொல்றேன், தெளிவாயிருவீங்க. இப்போ கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. ஒருவர் 10 பேனா 10 பேனாவை 100 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகேங்களா? 20 பேனாவை 100 ரூபாய்க்கு விற்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். 10 பேனாவை, இதுதான் அந்த கான்செப்ட், இந்த கொஸ்டினோட கான்செப்ட். 10 பேனாவை 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, 20 பேனாவை 100 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ ரூபாய் எப்படி இருக்கு? காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். கரெக்டா? வாங்கின விலை விற்ற விலை சமமா இருக்கு. அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் புரிஞ்சுக்கோங்க. ரூபாய் சமமா இருக்கணும். இதுதான் நமக்கான கான்செப்ட். இப்போ ரூபாய் சமமா இருந்தா இது வாங்குனது, அது வித்தது, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டிவைடட் பை விற்ற பொருள் இன்டு 100. சரிங்களா? இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்னு பாருங்க. 10க்கும் 20க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10. விற்ற பொருள் என்னது? 20 இன்டு 100. அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2. 1/2 நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 50%. ஆன்சர் முடிஞ்சது. சரிங்களா? சரிங்களா? இதோட கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வாங்கிய விலையும் விற்ற விலையும் சமமா இருந்தால், அப்படி ஒருவேளை சமமா இல்ல, பொருளும் சமமா இல்ல, விலையும் சமமா இல்லைன்னா விலையை சமப்படுத்திடுங்க. இந்த கான்செப்ட் கொண்டு வந்துருங்க. அது இன்னும் பெஸ்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புரியலன்னா கொஞ்சம் கவனிச்சுட்டு பொறுமையா கவனிங்க. கவனிச்சுட்டு 2வது டைம் பாஸ் பண்ணி எழுதுங்க. 3வது டைம் நீங்களா பண்ணிட்டு ஆன்சரை செக் பண்ணுங்க. ஒரு டைம்ல ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா 2-3 டைம் ட்ரை பண்ணுங்க. கண்டினியூஸா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு டைம் நம்ம அதை அச்சீவ் பண்ணிடலாம். சரிங்களா? அதனால தெரியலன்னு சொல்லி ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. ஒருவர் 6 பென்சில்களை 4 ரூபாய்க்கு வாங்கி, ஒருவர் 6 பென்சில்களை 4 ரூபாய்க்கு வாங்கி, இது வாங்குனது. 4 பென்சில்களை 6 ரூபாய்க்கு விற்கிறார். இப்ப பாருங்க, ரெண்டுமே வேற வேறையா இருக்கு. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வாங்கி சொல்லிருக்காங்களா, வாங்கிய, 2வது விற்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். பொருளும் விலையும், இது பொருள், இங்க விலை. வாங்கி எத்தனை பொருள் வாங்குறாருங்க? ஃபர்ஸ்ட் வாங்கினா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் 6 பென்சில்கள். அப்ப 6 பென்சிலை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறாரு? 4 ரூபாய். இது விலை. சரிங்களா? 6 பென்சில் 4 ரூபாய்க்கு வாங்குறாரு. 4 பென்சிலை 6 ரூபாய்க்கு விற்கிறாரு. இதான கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது கிளியரான்னு பாருங்க. ஸ்டெப் நம்பர் 1 கிளியரா? இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா விலையை சமப்படுத்தணும்னா தான் நம்ம எங்க வர முடியும்? இந்த ஃபார்முலாக்குள்ள வர முடியும். டிஃபரன்ஸ் டிவைடட் பை விற்ற பொருள் இன்டு 100. இந்த ஃபார்முலாக்குள்ள நீங்க வரணும்னா ஃபர்ஸ்ட் விலையை என்ன பண்ணணும்? சமப்படுத்தணும். இந்த 6ஐயும் 4ஐயும் எப்படி சமப்படுத்தலாம்? இதை 6ஆல பெருக்கலாம், இதை 4ஆல பெருக்கலாம். இது 6ஆல பெருக்கிறதுனால இதையும் 6ஆல பெருக்கணும். இங்க 4ஆல பெருக்கிறதுனால இதையும் 4ஆல பெருக்கணும். இது புரியுதான்னு பாருங்க. 2வது ஸ்டெப். விலையை சமப்படுத்த போறோம். இந்த 6ஆல மேல பெருக்கிருக்கோம், இந்த 4ஆல கீழே பெருக்கிருக்கோம். 6 நாளா எவ்வளோ? 24. 6 நாளா 24. ரெண்டு சமமாயிருச்சா? இப்போ 2 விலையும் சமமானதுனால நமக்கு இது என்ன கான்செப்ட்ல வந்துருச்சு? இந்த கான்செப்ட் வந்துருச்சு. இப்போ நீங்க செக் பண்ணுங்க. 6 × 6 எவ்வளோ? 36. 4 × 4 16. ஓகே, 36 16. இது வாங்கிய பொருள், இது விற்ற பொருள். அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளோ? 16க்கும் 36க்கும் 20 டிவைடட் பை விற்ற பொருள் எத்தனை? 16 இன்ட்டு 100. இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இதை 4வது வாய்ப்பாடு. 5 நாளா 20, 4 நாளா 16, 1 நாள் 4, 25 நாளா 100. அப்ப 5 × 25 125. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகேவா? ப்ராப்பரா பண்ணீங்கன்னா ஈஸியா புரியும். ஒரு டைம்க்கு 2 டைம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க, கன்ஃபார்மா மறக்காது. சரிங்களா? ஏன்னா எல்லார்ட்டையுமே உள்ள ஒரு விஷயம் என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னாலே கஷ்டம் அப்படின்னு ஒதுக்கிடுறீங்க. அதுல இருந்து முதல்ல வெளியே வாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாதிரி ஈஸியான டாபிக் கிடையாது, புரிஞ்சு படிச்சோம்னா. ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். இப்போ நீங்க ஒரு பொருளை வாங்கி விற்கிறீங்க, லாபம் இல்லாம ஒரு விஷயம் பண்ண மாட்டோம்ல. நார்மலா யோசிங்க. எல்லாருமே வேலைக்கு போறது எதுக்கு? ஏர்ன் பண்றதுக்காக. நம்ம ஒரு காசு வேணுன்றதுக்காக நம்ம எல்லாமே பண்றோம். அப்படிங்கிறப்போ ஒரு லாபம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல நார்மலா டே டு டே லைஃப்ல ரெகுலரா பாக்குறோம். ஒரு கடைக்கு போய் கடைக்காரர் ஒரு பொருளை விற்கிறாருன்னா அதுல என்ன இருக்கும்? லாபம். அதே மாதிரி நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு லாபம். இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க வேலைக்கு போக போறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்.
ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம குவான்டிடேட்டிவாகவும் பார்க்கலாம், குவாலிட்டேட்டிவாகவும் பார்க்கலாம். பட் அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிற டேர்ம் எப்படி பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்றோம், அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் இதெல்லாம் சும்மா நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இதை போய் நீங்க ரொம்ப ரேர் கஷ்டம்லாம் நினைக்கக்கூடாது. சிம்பிளான கொஸ்டின். இதுல பாருங்க, இவன் நான் பண்ண இல்லைங்களா, அதே மாதிரி பண்ணுங்க. 6 பந்துகளை 5 ரூபாய்க்கு வாங்கி முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வாங்கி, இது விற்றல். சரிங்களா? பொருள் விலை. எத்தனை பொருள், எத்தனை பந்து வாங்குறாருன்னு பாருங்க. 6 பந்துகளை 5 ரூபாய்க்கு வாங்கி 5 பந்துகளை 6 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ இந்த 6ஆல மேல பெருக்குங்க, இந்த 5ஆல கீழே பெருக்குங்க. எதால பெருக்கணுமோ அதே நம்பரால இங்கேயும் பெருக்கணும், இங்க எதால பெருக்கணுமோ அதே நம்பரால இங்கே பெருக்கணும். சோ இது ரெண்டு என்ன ஆகும் பாருங்க, 30 30. வாங்கிய விலையும் விற்ற விலையும் என்ன ஆயிருச்சு, சமமாயிருச்சா? விட்டுறலாமா? இங்க பாருங்க, 6 × 6 36, 5 × 5 25. இது வாங்கிய பொருள், இது விற்ற பொருள். அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன ஃபார்முலா? டிஃபரன்ஸ் டிவைடட் பை விற்ற பொருள் இன்டு 100. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 11. கரெக்டா? டிஃபரன்ஸ் 11. விற்ற பொருள் எவ்வளோ? 25. இதான விற்ற பொருள் இன்டு 100 போடுங்க. 1 25 25, 4 25 100, 44. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். கிளியரா? क्वेश्चन நம்பர் 14 ஆன்சர் 44%. சிம்பிள் தான், ஒரே ஃபார்மட் தான். விலையை சமப்படுத்திட்டோம் அப்படின்னா ஒரே ஃபார்மட்ல எல்லா விஷயத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து क्वेश्चन நம்பர் 15. இது பாருங்களேன், இந்த क्वेश्चन சிங்கிள் ஸ்டெப்ல ஆன்சர் பண்ணலாம். கரெக்டா சொன்னது புரிஞ்சிருந்தீங்கன்னா ஒரே செகண்ட்ல ஆன்சர் சொல்லலாம். ஏன்னா இங்க பாருங்க, 12 பேனா வாங்கிய விலை 8 பேனா விற்ற விலைக்கு சமம். அவங்களே கொடுத்துட்டாங்க. விற்ற விலை வாங்கிய விலை சமம் கொடுத்துட்டாங்களா? எத்தனை பேனா வாங்கியிருக்காங்க? எத்தனை பேனாவோட வாங்கிய விலை? 12 பேனாவோட வாங்கிய விலை. எத்தனை பேனாவோட விற்ற விலை? 8 பேனாவோட விற்ற விலை. அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன ஃபார்முலா படி? 4 டிவைடட் பை 12க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4. விற்ற பேனா எத்தனை? 8. 4/8 கேன்சல் பண்ணா என்ன வருது? 1/2 × 100 தானே. 1/2 எத்தனை பர்சன்டேஜ்? 50%. எழுதணும்னே அவசியம் கிடையாது. क्वेश्चन நம்ம ட்விஸ்ட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளா என்ன சொல்றேன், உங்களுக்கு வாங்கிய விலையும் விற்ற விலையும் சமம்ன்ற கான்செப்ட் தெரிஞ்சிருச்சா? டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம், வாங்கிய விலை விற்ற விலை சமம் அப்படின்னா டிஃபரன்ஸ் பை விற்ற பொருள் இன்டு 100, அவ்வளவுதான். அப்ப டிஃபரன்ஸ்னா 12க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் பாக்குறோம். 4. விற்றது 8 பேனா தானே, 4/8. அப்ப ஆன்சர் 1/2. அவ்வளவுதான். 1/2 எத்தனை பர்சன்டேஜ்? 50% ஆன்சர். ஸோ ஒவ்வொரு டைம், அதாவது ஒரு 5 கொஸ்டின் பண்றதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின் வந்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் பண்றீங்களா, நிப்பாட்டுங்க. நல்லா புரிஞ்ச கொஸ்டினா இருந்தா 10 கொஸ்டின் போங்க. ஒரு புதுசா இந்த விஷயத்தை கத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் பாஸ் பண்ணி திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு 40 நிமிஷம் வீடியோ இருக்குன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அதை நீங்க ஒரு 1 hour 1.5 hour எடுத்தீங்கன்னா டபுள் டைம் எடுத்தீங்கன்னா பண்ணிடலாம். எவ்வளவுதான் நீங்க பொறுமையா படிச்சா கூட. சரிங்களா? அதனால இதெல்லாம் டைம் வேஸ்ட் நினைக்காதீங்க. ஒரு டைம் கத்துக்கிட்டா மறக்கவே கூடாது. அப்படி தரமா கத்துக்கணும், அதான் விஷயம். சரிங்களா? ஏன்னா நம்ம வீடியோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 59 வீடியோ கண்டினியூஸா பாக்குறவங்களுக்கு தெரியும். எந்த டாபிக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்குற டாபிக்ல எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியலன்னு விடுற மாதிரி இருக்காது. அந்த டாபிக்கோட பேஸ்ல இருந்து நான் கொண்டு வருவேன். வீடியோ ஸ்லோவா பண்ணாலும் சரி, இல்ல நான் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும்ல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாலும் சரி, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒரு டைம் கொடுக்கறது ஃபுல் வியூ. இந்த என்னோட வீடியோ 1ல இருந்து 100 வரை பாக்குறீங்களா, அதை தாண்டி நீங்க வேற எதுவும் யோசிக்கவே வேணாம். மேக்ஸுக்கு அந்த அளவுக்கு டெப்தா தான் கொடுத்துருப்பேன். நீங்க 100 வீடியோ போட்டதுக்கு அப்புறமே எடுத்து ரீகால் பண்ணி பாருங்களேன், அதோட பெனிஃபிட் என்ன உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஏன்னா எல்லாமே நான் வந்து ஃபீல் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம். ஃபீல் பண்ணி மீன்ஸ் எனக்கு அந்த ஃபீலிங் தெரியும். இந்த இடத்துல இப்படி ஆரம்பிச்சோம்னா இங்க முடிக்க முடியும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் டவுட் வரும், எத்தனை டைப் நீங்க பெரிய கஷ்டப்படுவீங்க, என்னெல்லாம் நீங்க கஷ்டப்படுவீங்களோ எல்லாமே உள்ள கொடுத்துருப்பேன். அதனால நான் கொடுக்கறத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. இதை தாண்டி மேக்ஸுக்கு நீங்க எதுவும் யோசிக்கவே வேணாம். சரிங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 16. 40 பொருட்கள் வாங்கிய விலை 50 பொருள் விற்ற விலைக்கு சமம். நீங்களே சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். 40 50 என்ன வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்ப்போமா? 10. எத்தனை பொருள் வித்திருக்காங்க? 50. 10/50 கேன்சல் பண்ணா 1/5. 1/5 × 100 எவ்வளோ? 25 100, 20%. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் அதே மாடல். 20 பொருள் வாங்கிய விலை 10 பொருள் விற்ற விலைக்கு சமம். அப்போ 20க்கும் 10க்கும் டிஃபரன்ஸ் என்ன வருது? 10. விற்றது எத்தனை பொருள்? 10 × 100. 10/10 கேன்சல் ஆச்சுன்னா அப்ப எத்தனை பர்சன்டேஜ்? ஆன்சர் 100%. ஆப்ஷன் டி. பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது. நல்லா ஃப்ளோ வந்துருச்சுன்னா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிட்டு போற கொஸ்டின். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், 1 செகண்ட் 2 செகண்ட் போது இருக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் 17 பார்த்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 18.
கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. ஒரு கடைக்காரர் 6 மிட்டாய்களை 1 ரூபாய்க்கு வாங்கி அவர் 20% லாபம் பெற வேண்டுமெனில் 1 ரூபாய்க்கு எத்தனை மிட்டாய்களை விற்க வேண்டும்? A vendor bought a toffee at 6 for a rupee. Then how many for a rupee must he sell to gain 20%? 20% லாபம் வேணும்னா எவ்வளவு மிட்டாய் விற்கணும்னு கேக்குறாங்க. இத நீங்க எந்த ஆங்கிள் யோசிப்பீங்க? ஃபர்ஸ்ட் யோசிங்க. இதை யோசிச்சு எந்த மாதிரி பண்ண முடியும்னு பாருங்க. நான் சொல்ற ஆங்கிள் யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எத்தனை மிட்டாய் வாங்குறாரு? 6 மிட்டாய் வாங்குறாரா? 1 2 3 4 5 6. ஓகேவா? இப்ப அவர் கையில 6 மிட்டாய் இருக்கு. 6 மிட்டாயை 1 ரூபாய்க்கு வாங்குறாரு. இந்த 6 மிட்டாய்க்குள்ள 20% லாபம் இருக்கா? நல்லா புரிஞ்சுக்கணும். 20% லாபம். இப்ப இந்த 6 மிட்டாயை அவர் விற்கும் போது இவருக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கணும்? 20%. ஓகேங்களா? சரி, அப்போ லாபத்தோட சேர்த்து மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு இந்த மிட்டாய்க்குள்ள? 120% இந்த மிட்டாய்க்குள்ள இருக்கா? இதை புரிய முடியுதா? ஏன்னா இவ்வளவுதான் மிட்டாய் கையில இருக்கு, 6 இருக்கு. அதை விற்கும் போது அவருக்கு மொத்தம் எவ்வளவு கிடைக்கணும்? 100% வாங்கினது, 20% லாபமும் கிடைக்கணுமா? அப்போ ஒரு மிட்டாய் எவ்வளவு வரும்? 20 20 20 20 20 இப்படி பிரிச்சீங்கன்னா மொத்தமா எவ்வளவு ஆச்சு? 60 80 100 120 ஆச்சா? இப்ப யோசிச்சு பாருங்க, இவருக்கு 20% லாபம் வரணுமா? லாபத்தையும் சேர்த்து பிரிச்சாச்சு. அப்போ இந்த லாபம் மட்டும் தனியா வரணும்னா அவர் மொத்தம் எத்தனை மிட்டாய் வித்தாருன்னா அந்த 20 லாபம் மட்டும் அவருக்கு தனியா கிடைக்கும். 5 மிட்டாய் வித்தா 1 மிட்டாய் லாபமா இருக்குமா? அப்ப ஆன்சர் 5. சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்கிறது இதாவே. சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால நீங்க ரொம்ப எல்லாம் கஷ்டமா வச்சுக்காதீங்க. இப்ப பாருங்க, 6 மிட்டாய் இருக்கு, 6 மிட்டாய் 1 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஆனா விற்கும் போது 20% லாபம் கிடைக்கணும், 20% ப்ராஃபிட் கிடைக்கணும். அந்த 20% இந்த 6 மிட்டாய்க்குள்ளதானே இருக்கு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் கிளியரா தான் சொல்லுவேன், பொறுமையா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே ஃபுல்லா கிளாஸ். சரிங்களா? ஃபுல் கிளாஸ் எடுத்துட்டு காலையில கிளாஸ், ஆஃப்டர்நூன் கிளாஸ், இப்போ அடுத்து ஈவினிங் நைட்டுமே கிளாஸ் இருக்கு. நைட்டு 10 to 12 பேட்ச் எஸ்ஐ கிளாஸ் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் டல்லா இருக்கு. பட் இருந்தாலும் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, அடுத்ததுல நான் சொல்றேன். கிளாஸ்ல எந்த ப்ராப்ளம் இருக்காது. நம்ம ஃப்ரெஷ்ஷா வீடியோ கொடுக்கறதுக்கும் இந்த ஒரு ரஷ்ஷான சிச்சுவேஷன்ல வீடியோ கொடுக்கறது வித்தியாசம் இருக்கு. ஸோ எனக்கே அப்படிதான் ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ பொறுத்தவரை கொஞ்சம் ரஷ்ஷா போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் பொறுமையா தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா நேற்று ஆல்ரெடி வீடியோ கொடுக்க கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு எவ்வளவு ஒர்க் இருந்தாலும் வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரை நான் பொறுமையா தெளிவா தான் சொல்லுவேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி சொன்னதுதான், என்னோட சிச்சுவேஷன்றது கூட உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். பட் நீங்க நார்மலா போய்கிட்டே இருங்க. பட் நான் என்னால முடிஞ்ச வரை, என்னால ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்போ 10 மணி நேரம் வீடியோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 hour கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட நான் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவேன். சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே ஒத்துழைக்கணும் இல்லைங்களா? பாடியும் ஒத்துழைக்கணும், ஸோ மைண்டும் ஒத்துழைக்கணும். இப்போ நான் 10 மணி நேரம் வீடியோ எடுத்துட்டு அந்த டயர்ட்னஸ்ல வந்து 10 கொஸ்டினுக்கு 5 கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ண மாட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் வீடியோ வரல அப்படின்னா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அன்னைக்கு நான் ரெஸ்ட் விட்டா கூட அடுத்த நாள் அதே வீடியோவை பெஸ்ட்டாவே கொடுத்துருவேன். அதுதான். ஸோ இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோல எனக்கு ஃபுல் மைண்ட் செட் இல்லை. வீடியோ முடியும் போது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு, இல்லை எந்த பழைய வீடியோக்கு இதுக்கும் பெருசாக டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா. பட் எனக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ பார்க்கலாம். 1 2 3 4 5 இது மாதிரி கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மிட்டாய் அவர் கையில் இருக்கு. இந்த 6 மிட்டாயில 1 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு 6 மிட்டாயை. இதை விற்கும் போது அவருக்கு எவ்வளவு லாபம் வேணும் அப்படின்னா 20% லாபம். அப்போ 100 + 20 எவ்வளவு ஆச்சு? 120. இந்த 6 மிட்டாய்க்குள்ள எவ்வளவு இருக்கு? 120% இருக்கா? அப்போ அதுல ஒரு மிட்டாய் வந்து 20%. ஏன்னா 6 மிட்டாய் 120னா 120 6ஆல வகுத்துக்கோங்க. அப்ப எவ்வளவு வரும்? ஒரு மிட்டாய் 20% வருமா? சரி, இப்போ அவர் எத்தனை மிட்டாயை வித்தா அவருக்கு அந்த லாபம் மட்டும் தனியா இருக்கும்? அதான் கேக்குறாங்க. லாபம் 20 லாபம், 20% லாபம். இந்த 120ல இந்த 20 லாபம், அதை விட்டுருங்க. அப்ப அவர் 1 ரூபாய்க்கு எத்தனை மிட்டாயை விற்கணும்? 1 2 3 4 5. ஆன்சர் 5. சிம்பிளா யோசிச்சோம்னா இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸி. இது பாருங்க, அடுத்த क्वेश्चन ரீட் பண்ணுங்க. At what profit percentage must an article he sold so that by selling at the half of price there may be a loss of 30%? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒரு பொருளை பாதி விலைக்கு விற்றால், ஒருவர் ஒரு பொருளை பாதி விலைக்கு விற்றால் 30% இழப்பு ஏற்படுகிறது எனில் அதே பொருள் முழு விலைக்கு விற்றால் கிடைக்கும் லாபம் என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். சிம்பிளா பாதி விலை, அவ்வளவுதான். பாதி விலைக்கு வித்தா நார்மலா அந்த பொருளோட விலை 100%.
ஆனா பாதி விலைக்கு வித்தா 50% ஆகணும். ஆனா 50% ஆகல. எவ்வளவு இழப்புன்னு சொல்றாங்க? பாதி விலைக்கு வித்தா 100ல 30 இழப்பு, 30% இழப்புனா அப்ப எவ்வளவு விற்கிறாரு? 70%. இதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பாதி விலைக்கு வித்தா எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுச்சு? 30%. அப்ப 70 ரூபாய்க்கு வித்திருப்பாரா? 100 ரூபாய் அந்த பொருள் விலைன்னு வைங்க, 30% இழப்புன்னு வச்சா 70 ரூபாய்க்கு வித்திருப்பாருல. இதுதான் வந்து பாதி விலை. ஓகே, அப்போ அவர் இன்னொரு பாதி, ஏன்னா 2 பாதியும் சேர்ந்தாதானே முழு பொருள். அப்ப இன்னொரு பாதி ஒரு 70%னா டோட்டலா அவர் முழு பொருளை வித்திருந்தாருன்னா, கரெக்டா பாத்தீங்களா? பாதி சேர்ந்தா முழு பொருள் வித்தா எவ்வளவு வரும்? 140%. அப்போ 100% விட இப்ப எவ்வளவு அதிகமா இருக்கு? 40% அதிகமா இருக்கா? சோ அதான் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, ரொம்ப சின்ன லாஜிக் தான், நம்ம புரிஞ்சுக்கிற விதம் தான். இப்ப பாருங்க, ஒரு புத்தகத்தின் விற்பனை விலை அடக்க விலையில் 4/3 பங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு புத்தகத்தின் விற்பனை விலையானது, விற்பனை விலை அப்படின்னா செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 4/3 ஆஃப் காஸ்ட் பிரைஸ். கரெக்டா? அதான் சொல்லியிருக்காங்க. விற்பனை விலை அடக்க விலையில் 4/3 பங்கு. அப்போ செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 4/3. எப்பயுமே நமக்கு காஸ்ட் பிரைஸ் எத்தனை பர்சன்டேஜ்? எப்பயுமே காஸ்ட் பிரைஸ் 100%. ஓகேங்களா? காஸ்ட் பிரைஸ் 100% அப்படின்னா இது எத்தனை பிரைஸ்? இது எவ்வளவு பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். செல்லிங் பிரைஸ் என்ன இப்படியே பண்ணலாம். இல்ல நான் இங்க பாருங்க, இப்ப இதை இப்படி எடுத்துக்கலாம். காஸ்ட் பிரைஸ் கீழே 3 இருக்கா, மேல 4 இருக்கு. அப்போ வாங்கிய விலை அப்படிங்கிறது 3, விற்ற விலை அப்படிங்கிறது 4 ரூபாய். அப்ப நார்மலா யோசிங்க, இதுல லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 3 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய்க்கு வித்தா 1 ரூபாய் லாபம் தானே. 1 ரூபாய் நான் வாங்கினது 3 ரூபாய், 3 ரூபாய்ல 1 ரூபாய் லாபம். இந்த 1/3 நம்ம பர்சன்டேஜ் டேபிள்ல எப்படி படிச்சிருக்கோம் பாருங்க. 33 1/3%. 1/3 33 1/3% அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? அவ்வளவுதான் ஆச்சு. அடுத்து क्वेश्चन நம்பர் 21. எஸ், இந்த क्वेश्चन தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன். இதுல நான் கீவேர்டு நமக்கு பெர்சன்டேஜ் கிளாஸ்லயே தெளிவா சொல்லியிருப்பேன். சரிங்களா? கீவேர்டு அப்படிங்கிறது பெர்சன்டேஜ்லயே தெளிவா சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 2 கை கடிகாரங்கள், 2 வாட்சை ஒன்னு எவ்வளவு விற்கிறாராம்? 594 ரூபாய். சரிங்களா? ஒண்ணுல 10% லாபம், இன்னும் ஒண்ணுல 10% நஷ்டமும் அடைகிறார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா ஒவ்வொன்றையும் என்ன செய்யறாரு சொல்றாங்க? விற்பனை செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க விற்பனை மட்டும்தான் சொல்றாங்க, வாங்கி விற்கிறார் அப்படின்னு சொல்லல. சரிங்களா? அப்ப விற்பனை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? வாங்கி விற்கிறார் சொன்னா என்ன பண்ணணும்? விற்பனை செய்கிறார் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா x + y xy/100. இது விற்பனை செய்கிறார். வாங்கி விற்றால் அப்படின்னு சொன்னா நமக்கு 0, neither loss nor gain. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? x + y xy/100 ரெண்டுமே என்னது? 10%, 10%. அப்போ 10 - 10 plus or minus, அப்போ 100/100. So answer is cancel. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1 - 1%. So 1% loss. Option C. ஆப்ஷன் சி வந்து 1% லாஸ். இது ஆல்ரெடி பர்சன்டேஜ் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். போன வீடியோலையும் கீழே கமெண்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? பாருங்க, இதுக்கான கீவேர்ட் விற்பனை செய்கிறார். விற்பனை நல்லா புரிஞ்சுக்கணும். விற்பனை, செல்லிங் ஆர் சோல்டு, இந்த வார்த்தை மட்டும் வந்துச்சுன்னா நம்ம டைரக்டா என்ன சொல்லணும்? இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் போன கிளாஸ்லயே. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரெண்டும் கிளியர் ஆயிரும். அடுத்த கொஸ்டின்ல பாருங்க, வாங்கி விற்கும் போது, இந்த வார்த்தையை பாருங்க, வாங்கி விற்கும் போது பாட்னு வந்தா கண்ணை மூடிக்கிட்டு எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல, 0ன்னு போட்டு போயிடலாம். அவ்வளவுதான். நான் ஸ்டார்டிங்கே சொன்னதுதான். ஒரே பொருள் ஒரே விலையில 2 பொருளை விற்கிறோம். ஒண்ணுல எவ்வளவு லாபம் வருதோ அதே நஷ்டம் வந்துச்சுன்னா, சரிங்களா, இதுல வாங்கி அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே ஆன்சர் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. 100 ரூபாய்க்கு வாங்குறேன், 10% லாபத்துல விற்கிறேன். அப்ப எவ்வளவு விற்பேன்? 100 ரூபாய்க்கு வாங்கி 10% லாபத்துல வித்தா 110 ரூபாய்க்கு போமா? 100 + 10 110. ஓகேங்களா? அதே 100 ரூபாய்க்கு வாங்கி 10% லாஸ்ட்ல வித்தா எவ்வளவு விற்போம்? 90 ரூபாய். அப்ப 110 90 கூட்டுங்க, 200 ஆச்சா? 2 100 கூட்டினாலும் 200. அப்ப என்ன ஆகாது? லாபம் இருக்காது, நஷ்டம் இருக்காது. இங்க வாங்கின்ற வார்த்தை வந்தா neither loss nor gain. வாங்கி இங்க உள்ள கீவேர்ட் முக்கியம். Question number 22. Question number 23. இது ஸ்டார்டிங் கிளாஸ்லயே சொன்னா, தள்ளுபடி என்பது எப்போதும் எதன் மீது விதிக்கப்படும்? தள்ளுபடி என்பது எப்போதும் குறித்த விலை மீது விதிக்கப்படும். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற டேர்ம் வந்தாலே மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிற டேர்ம் வரும். தள்ளுபடி என்பது எப்போதும் குறித்த விலை மீது விதிக்கப்படும்.
இங்க பாருங்க, ஒரு நேர்மையற்ற வியாபாரி, டிஸ்ஆனஸ்ட் லேபர். இந்த கொஸ்டின் இது இதுக்கான கீவேர்ட் பார்த்துக்கோங்க. டிஸ்ஆனஸ்ட் லேபர், ஒரு நேர்மையற்ற வியாபாரி அப்படிங்கிற கொஸ்டின் வந்துச்சுன்னா அவர் என்ன சொல்றாரு? ஒரு பொருளை வாங்கிய விலைக்கே விற்பனை செய்வதாக கூறுகிறார். அப்போ நமக்கு இது என்ன கான்செப்ட்ல வந்துருது? செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ். இந்த கான்செப்ட்ல வந்துருதா? வாங்கிய விலைக்கு விற்பனை செய்கிறார் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ். அப்போ ஆனா இவர் என்ன பண்றாரு? சொல்றது வாங்கிய விலைக்கு விற்கிறேன்னு சொல்றாரு. ஆனா 1 கிலோவுக்கு பதிலா 900 கிராம். 1 கிலோனா எத்தனை கிராம்? 1000 கிராம். ஆனா விற்கிறது எவ்வளவு? 900 கிராம். இது நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? இது பொருள் தானே, விற்கக்கூடிய பொருளோட அளவு தான் இது. விலை வந்து என்ன ஆகல, மாறல. அப்போ நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாமான்னு பாருங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த வீடியோல தான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பாருங்க. டிஃபரன்ஸ் பை விற்ற பொருள் இன்ட்டு 100 இருக்குல்ல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1000க்கும் 900க்கும் 100 டிவைட் பை விற்ற பொருள் எவ்வளோ? 1 கிலோவுக்கு பதிலாக எவ்வளவு பயன்படுத்துறாரு? 900 தான் விற்கிறாரு. 900 இன்ட்டு 100. 20 கேன்சல். சரிங்களா? கேன்சல் பண்ணிருங்க அப்படியே. 1/9. 1/9 என்ன லாஜிக்? 11 1/9%. புரிஞ்சுதா? இவ்வளவுதாயா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இதை தாண்டி பெருசா கேட்கறது கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்துமே நீங்க கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இது கீழே ப்ராக்டிஸ் செட்ன்றது இருக்கு, இது நமக்கு தேவையில்லைமா? சரிங்களா? நான் உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணதுல சொல்றேன். இந்த 3 லெவலை தாண்டி கேட்கறது கிடையாது. சரிங்களா? ஒரு 3 லெவல் ஆஃப் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். 3 தாண்டி கேட்கறது இல்லை. 100% இருந்து வேற பர்சன்டேஜ் போறதோ, இல்லை ஒரு சிங்கிள் பர்சன்டேஜ்ல இருந்து 100க்கு வர்றதோ 1. ரெண்டாவது நமக்கு விலையை சமப்படுத்தினா என்ன 2. அப்புறம் இந்த டிஸ்ஆனஸ்ட் லேபர் 3. ஸோ இந்த 3 தாண்டி பெருசா கொஸ்டின்ஸ் வர்றது கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பிளான் டு சேல், ஒரு பிளான் பண்ணி அமௌண்ட் மாறினா என்ன ஆகும், ஒருத்தர் கொடுத்த லாபத்தோட அதிகமா கேட்டார்னா என்ன ஆகும், இல்ல ஒரு 2 பொருள் 2மே ஒரே விலை, 1ல லாபம் 1ல நஷ்டம் வந்தா அதுக்கும் 2 கீவேர்ட் சொன்னேன். இந்த மாதிரி நம்ம ஒரு 4-5 டைப் பார்த்துருக்கோம். இந்த டைப்பை தாண்டி இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டதே கிடையாது. சரிங்களா? அதனால நீங்க நம்பி பண்ணலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்தவரை இதை தாண்டி கொஸ்டின் வராது. இதுவே ஆல்மோஸ்ட், ஏன்னா நமக்கு இப்போ லாஸ்டா நடந்த 2023 கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸை பொறுத்தவரை 5 கொஸ்டின் சாலிடா, சிம்பிள், காம்பவுண்ட். சாலிடா சொல்லலாம். சிம்பிள், காம்பவுண்ட் 5 கொஸ்டின் முடிஞ்சது, எடுத்து வச்சிருக்க தனியா. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 4 கொஸ்டின், 9 கொஸ்டின் ஆச்சா. பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டும் சேர்த்து 1 கொஸ்டின். அதிகமா பர்சன்டேஜ் தான், ஒருவேளை 2 வரலாம். மொத்தம் 11 ஆச்சா. இது கூட நம்பர் சிஸ்டம், டைம் அண்ட் ஒர்க், அவ்வளவுதான். இது 2 சேர்த்தீங்கன்னா 4 கொஸ்டின், டோட்டலா 14 கொஸ்டின். மென்சுரேஷன்ல 3D 2D நல்லா பார்த்துட்டோம். அடுத்து 3D குள்ள போறோம். 3D கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, ஒருவேளை 2D மாத்தி கேட்டா நம்ம மிஸ் பண்ண முடியாது, ஏன்னா 2D பார்த்துட்டோம். 3D பார்த்துட்டோம்னா அதுல ஒரு 2 கொஸ்டின். இதுலயே மொத்தம் 17 கொஸ்டின் கவர் ஆகுது. இது போக நம்ம செயின் ரூல் பார்த்துருக்கோம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஸோ நம்ம நிறைய அடுத்த டாபிக் பார்த்துட்டு வர்றோம். இன்னும் ரீசனிங்குள்ள நம்ம போல. ரீசனிங், கோடிங், டிகோடிங் கை வச்சோம்னு வச்சுக்கோங்க. கோடிங், டிகோடிங்கும் ப்ராபபிலிட்டி பிளஸ் நம்மளோட இது கோடிங், டிகோடிங், ப்ராபபிலிட்டி பிளஸ் பிளட் ரிலேஷன், இதுல 3 கொஸ்டின் கன்ஃபார்ம். இப்போ இதுவே 20 ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் சொன்னது ஒரு 8 டாபிக் படிச்சாலே 20. இதை தான் நான் உங்களுக்கு மே மந்த்ல கொடுக்க போறேன். மே மந்த் 1ஆம் தேதி ரிவிஷனுக்கு வெயிட் பண்ணுங்க. கரெக்டா எக்ஸாம், எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி. இப்போ அடுத்து உங்களுக்கு குரூப் 2 வருது, குரூப் 1 வருது. எந்த எக்ஸாம் முன்னாடி நீங்க வீடியோ பார்த்தாலும் கரெக்டா எக்ஸாம் ஒரு டேட், இப்போ ஜூன் 8 டேட் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். நான் உங்களுக்கு மே 1ஆம் தேதி ரிவிஷன் ஆரம்பிப்பேன். யூடியூப்ல தான் ஃபுல் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா அகாடமியில நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அது அகாடமியில கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான என்ன அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. பட் வீடியோ ஃபுல்லாவே யூடியூப்ல லாஸ்ட் 1 மாசம் ரிவிஷன் இருக்கும். ஆல்டர்னேட் டேஸ், ஒரு நாள் ஃபுல் சப்ஜெக்ட். இப்போ நீ ஹிஸ்ட்ரி அப்படின்னா காலையில இருந்து ஈவினிங்குள்ள 4 மணி நேரம் ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுப்பேன். அந்த ஹிஸ்ட்ரியை அடுத்த நாள் நீங்க ரிவைஸ் பண்ணலாம். அடுத்த நாள் பாலிட்டி, அடுத்து ஜாகிரபி. ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம யூடியூப்ல ரிவிஷன் கிளாஸ் போகும். அது எஸ்ஐ எக்ஸாமா, போலீஸ் எக்ஸாமா இருந்தா இன்ஜினியர் தங்க ஐபிஎஸ் அகாடமி சேனல். அதுவே நீங்க தமிழா இருந்தா தமிழ் சேனல், டிஎன்பிஎஸ்சியா இருந்தா நம்ம மேக்ஸ் சேனல். இந்த 3 சேனல் தான் இப்போதைக்கு போகுது. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு எல்லாமே கொடுக்க ட்ரை பண்றேன். சரிங்களா? அது மாதிரி பாக்ஸும் புக் பேக்குமே நம்ம சேனல்ல சீக்கிரமா வீடியோ கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இல்லை எல்லா கிளாஸ் மாதிரி ஓகே இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஏன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட மென்டாலிட்டி டெய்லி நான் வீடியோ மட்டுமே எடுத்துக்கிட்டு இருப்பேன். நைட் டைம்ல முடிச்சு கூட எடுப்பேன் 2 மணி 3 மணிக்கு. ஸோ இன்னைக்கு அந்த வாய்ப்பு இல்லை, நேற்று கொடுக்க முடியல வீடியோ. அதனால காலையில கிளாஸ் முடிச்சுட்டு மதியம் கிளாஸ், திரும்ப ஈவினிங் கிளாஸ் இருக்கு. இந்த இன்பிட்வீன் டைம்ல சரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு நான் கொடுக்க வேண்டிய விஷயத்துல எந்த குறையும் வைக்கல. சரிங்களா? பாருங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அடுத்து நம்ம பார்க்கலாம்.
இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 8th புக்ல லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஆல்ரெடி நடத்திட்டேன், அது ஓகே அதை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம நேரா சிம்பிள் காமெண்ட்டுக்கு போயிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம இதை முடிச்சுட்டு சிம்பிள் காமெண்ட் போகலாம். சரிங்களா? நீங்க சொல்றதுதான் கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோக்குலையுமே முடிஞ்ச வரை உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. உங்க கமெண்ட் வச்சு தான் அடுத்த வீடியோஸ் எப்படி கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யோசிக்க முடியும். சரிங்களா? நீங்க கேட்டதுனால தான் இப்போ அடுத்து தமிழ் சேனல் ஓப்பன் பண்ணி தமிழ் சேனலுமே நல்லா போய்கிட்டு இருக்கு, அதுலேயும் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா இந்த டைம் சக்ஸஸ் ஆயிடலாம். ஸோ 2024 இந்த வருஷம் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்மா. சரிங்களா? இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அப்படின்னு சொல்லி நம்ம டெலகிராம் சேனல் இருக்கும். இந்த டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மொத்தம் 50,000+ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன யூடியூப்ல வீடியோஸ் போடுறோம், பிளஸ் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி குவிஸ்ல கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஃபைல்ஸ் எதுவும் வேணும்னா கூட நம்ம டெலகிராம் சேனல் இதில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதில் போய் நீங்க ஃபைல்ஸ்ல என்ன ஃபைல்ஸ் தேவையோ ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். உள்ள ஓப்பன் பண்ணிட்டு மெசேஜஸ் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, வீடியோஸ் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸ்ல போனீங்கன்னா நீங்க ஃபைல்ஸ் ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். மொபைல்ல பாத்தீங்கன்னா மேல அந்த ஆப்ஷன் இருக்கும், சப்ஸ்கிரைபர், போட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபைல்ஸ்ல போய் நீங்க எந்த ஃபைல் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூடியூப் சேனலை பொறுத்தவரை 2 சேனல் இருக்கு, மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் TNPSCக்கான வீடியோஸ் ஃபுல்லா அப்லோட் பண்றோம். ஸோ இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ள போனீங்கன்னா ஒன்லி மேக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது வரைக்கும் மேக்ஸ்ல 53 வீடியோ வர தெளிவா உங்களுக்கு நம்பர் படி போட்டிருப்போம், கரெக்டா வரிசையா வரும். ஸோ அதை கரெக்டா பாத்தீங்கன்னா மேக்ஸ் கவர் ஆகும். இது இல்லாம நீங்க லைவ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனல்ல TNPSC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான பிசிக்ஸ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி எல்லா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இதுல வந்திருக்கும் லைவ் ஃபுல்லாவே. இது ரெண்டும் கவர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தங்கமுத்து IPS அகாடமின்னு ஒரு சேனல் இருக்கும். இது நியர்பை 1 lakh மேல இருப்பாங்க, 1,27,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் SI, PC, RPF இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கான சேனல் இது. ஸோ இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லைவ்ல தான் எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ லேட்டஸ்டா வந்து வரக்கூடிய SI எக்ஸாமுக்கு என்ன ஹிஸ்டரி எப்படி படிக்கிறது, பாலிட்டி எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எப்படி படிக்கலாம், வீட்டில இருந்தே எப்படி படிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, சைக்காலஜி கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமில லைவ் பார்ட்ல போய் பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா கூட 2024 SI அப்படின்னு சொல்லி தனியா பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அதுல எது தேவையோ எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், நம்ம இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரை ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 36,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இது இல்லாம ஒரு 4 சேனல் இருக்கும், 4 பேஜ் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல தான் போய்கிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம். மேக்ஸ் யூடியூப்ல போட்ட மேக்ஸ் பார்க்கணுமோ பார்த்துக்கலாம், தமிழ் அப்டேட், எக்கனாமிக்ஸ், என்னென்ன அப்டேட் வேணுமோ எல்லாமே இதுல இருக்கும். ரெகுலராகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் கொஸ்டின்ஸ் ரெகுலரா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க டெய்லி தமிழ் பிராக்டிஸ் பண்றதுமே பாத்தீங்கன்னா டெய்லி 1 or 2 கொஸ்டின்ஸ் தமிழ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஸ்டடி பர்பஸ்க்கு நம்ம சேனல் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபாலோ பண்ணாதவங்க டெலகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எதுனாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லாத்துலயுமே தங்கமுத்துன்னு சர்ச் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து, மற்றபடி டெலகிராம், யூடியூப் எல்லாமே இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி. மேக்ஸ் வேணும் அப்படின்னா மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து எல்லாமே உங்களுக்கு சோர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. தேவையான சோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூமா.